ட்ரெஸ் கோடு கைஸ். மெயின் திங் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அங்கே தப்பு பண்ணுறது என்னென்னா ட்ரெஸ் கோடில் தான் தப்பு பண்ணுறாங்க. அப்படி வச்சுக்கோங்க, நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிட வேண்டாம். இப்படி பார்த்தா குளத்தை சுற்றியும் வந்துட்டு பூஜை பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அலோவே பண்ண மாட்டோம், நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாய் கைஸ், எங்கடா இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்பிட்டு இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க. ஸோ நம்ம ட்ரிவாண்டத்தில் இருக்கிற பத்மநாபன் கோயில் தான் கைஸ் கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டாக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூம் ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட தான் ரீச் ஆனோம். ஸோ எப்போ நம்ம ரூம் செக்இன் பண்ணோம் அண்ட் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எப்போ ட்ரிவாண்ட்ரம் வந்தோம், அதுக்கப்புறம் நைட் ரைடு, டோல் ஸ்கிப் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் ஃபஸ்ட்டு வளங்களை போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ரூம்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் கோயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம எப்படி அங்கே ரீச் ஆகிறதுக்கு 5:15 5:30 கிட்ட ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னா மியூசியம் போகிறோம், அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு கோவிலுக்கு போகிறோமா, இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மியூசியத்தில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த கோவிலோட நிறைய ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வீடியோ கிடைக்கும். ஸோ வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அங்கே போய் எடுப்போம் அண்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 hour later. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோவில் பக்கத்தில் எப்போவுமே பார்க்கிங் ரஷ்ஷாக தான் இருக்கும் கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லினா, கோவிலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்க்கிங் இடம் இருக்குது. ஸோ அவங்க 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ டைம் தான் நிறுத்தணும் அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் 2.5 hours நிறுத்தியிருந்தேன். பட் ஆனால் அவங்க எதுவும் கேட்கல. இப்போவும் சேம் இடத்துல தான் நம்ம நிறுத்துறோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்துட்டு இந்த பார்க்கிங் டீட்டெயில்ஸ் சொன்னால் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது எங்கே நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல தான் நிறுத்துறோம், நியர்பை நிறுத்துறோம். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ அங்கே கார் நிறுத்தியாச்சு கைஸ். அண்ட் இப்போ என்னென்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கோவிலுக்கு நடந்தே போவோம். நான் அப்படி வந்தப்போ வந்துட்டு லாஸ்ட் 2 டைம் வரும்போது வந்துட்டு இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில். ஸோ நான் இப்போ வந்துட்டு மியூசியத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கனால வந்துட்டு இந்த கோவிலுக்கு போகல. நீங்கள் யாராச்சும் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நானும் இந்த கோவிலில் போய் ஒரு vlog போடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் அந்த ஏரியாலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு தான் இருந்தோம். உள்ளே போய் மியூசியத்தை பார்க்குறோம், மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா நம்ம ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5:15. பட் ஆனால் வந்துட்டு 4:45 கிட்டே வந்துட்டு மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானும் நிறைய ரெக்வஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருந்தேன், சரி கொஞ்சமாச்சும் முன்னாடியாச்சும் போயிட்டு வரோம் அப்படிலாம். விட அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அலோவே பண்ண மாட்டோம், நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு செம்ம வெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது 6:30 வரைக்கும் ஒரு தரிசனம் இருக்குது கைஸ். ஸோ அதோட டைமிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் போக சொல்கிறேன். ஸோ 6:30 வரைக்கும் ஒரு தரிசனம் இருக்குது. ஸோ அதுக்காச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ டப்புன்னு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு அங்கே நான் எப்படி ட்ரெஸ் எல்லாம் வச்சேன் அப்படின்னு வந்துட்டு வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஆனால் நான் வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நான் ப்ராப்பராக அது ஒரு வீடியோவை எடுத்து ப்ராப்பராக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் காட்டுறேன், எப்படி நான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சேன், எங்கெல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறேன். 1 hour later. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளேருந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சபரிமலை சீசன்னால் வந்துட்டு இந்த நிறைய வந்துட்டு இந்த சாமி அவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கூட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ பக்கத்தில் சாமியை பார்த்ததே இல்லை கைஸ். ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு 50 மீட்டர் ஒரு 10 மீட்டர் கூட அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு சாமியோட ஃபேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு பியூர் வைப்புன்னு கூட சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் சொல்லி புரியலை, நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வைப்பு கிடைக்கும்னு நான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு கோவிலில் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் 2 டைமும் நம்ம அன்னதானம் சாப்பிட்ருந்தோம். ஸோ இந்த ஈவினிங் டைமில் ஏதாச்சும் அன்னதானம் போடுறாங்களா அப்படி பார்த்தா ஆனால் அன்னதானம் போடல. ஸோ ஓகே, அப்படியே நம்ம வந்துட்டு கோவில் விட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு நான் எங்கே என்னோட திங்ஸ் எல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ கைஸ், நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ரொம்ப நேரம் லைன் நின்றுருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்துட்டு அந்த டைமில் ஜிபே மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மியூசியம் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு திங்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ளஸ் ஜிபே வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே இது வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்துட்டு காட்டுறேன். அண்ட் ஸோ கைஸ், மியூசியத்தோட டைமிங் வேணும்னா வந்துட்டு நான் இந்த வீடியோவில் எடுத்து காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க வெளியவே போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு நான் அதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், மறக்காமல் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிட வேண்டாம். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள்.
ட்ரெஸ் கோடு கைஸ் மெயின் திங் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அங்கே தப்பு பண்ணுறது என்னென்ன ட்ரெஸ் கோடில் தான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ நான் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வந்துட்டு என்னென்ன ட்ரெஸ் கோட் வந்துட்டு இந்த டெம்பிளில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வந்து கிளியர் கட்டாக சொல்கிறேன். பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேஷ்டி ப்ளஸ் வந்துட்டு அந்த அங்கவஸ்திரம் இது ரெண்டு மட்டும்தான் பாய்ஸுக்கு அலோட். அதுக்கப்புறம் வாட்சஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணுறதில்ல. அந்த இயர்பட்ஸ் ஹெட்செட் எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு இந்த லாக்கர் ரூம்லேயே நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க. அண்ட் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாரீ சுடிதார் போட்டால் அது மேலே வந்துட்டு ஒரு வேஷ்டி கட்டணும். இதுதான் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு 2 பேத்துக்கு 2 ரூல்ஸ். அண்ட் கோவில் டைமிங் நான் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து வந்துட்டு கோவில் டைமிங் தான். அங்கே பார்த்தீங்கன்னா பழைய டைமிங் அண்ட் நியூ டைமிங் 2 போட்டிருந்தாங்க. ஆனால் பெரிய டீவியேஷன்லாம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்போ நியூ டைமிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அனலாக்லேயே ஓடுது. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நோட் பண்ணாதவங்கள மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ வந்துட்டு யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ கைஸ் நம்ம அப்படியே வந்துட்டு அந்த டைமிங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே உள்ள பாயசம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி எங்களை நிறுத்திட்டாங்க. இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவிலோட ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் மட்டும்தான் வீடியோ எடுக்கணும். இந்த சைட் ஃபுட்டேஜ் எதுவுமே வீடியோ எடுக்கக்கூடாது. அது கோவிலோட அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஏரியாவில் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இருந்தாலும் நான் கொஞ்சம் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே நம்ம பாயசம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த டைமில் ஈவினிங் டைமில் வந்துட்டு பாயசமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு பாயசமாச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். பட் ஆனால் அதுவும் வந்துட்டு முடிஞ்சதுனால வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸ்டேஜில் போட்டு டான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது என்னன்னு வந்துட்டு இதோட அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். எனக்கும் அந்த டைமில் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்துட்டு அங்கே லோக்கல் தான். அவர் தான் வந்துட்டு இங்கே எதனால வந்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு கிளியர் கட்டாக என்ன சொன்னார். நான் அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். என்னன்னா 6 years ஒன்ஸ் வந்துட்டு பத்மநாபன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. 6 வருஷத்துல ஒரு வருஷம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதான் முடிஞ்சிருக்குது. லாஸ்ட் ஒரு 4 days முன்னாடி வந்துட்டு அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குது. அதுக்கு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்டர் ராணா தான் வந்துட்டு அந்த கும்பாபிஷேகம் நடத்தி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் போயிருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 1 week வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் போகுவாங்க கைஸ். ஸோ ஃப்ரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பஜனை பாடிட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டான்ஸு. ஸோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிவோஷனல் மூடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எல்லா லாங்குவேஜான சாங் வந்துட்டு அந்த பஜனையில் பாடிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வீடியோலாம் அந்த சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்துட்டு நிறைய ஐயருங்க வந்துட்டு அந்த பூஜை பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. எங்கடா பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா குளத்தை சுற்றியும் வந்துட்டு பூஜை பண்ணாங்க. ஸோ நான் அங்கே போய் பார்த்தப்ப வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஏதோ குளத்தில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டோம். ஏன்னா வரும்போதே நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஸோ அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நிறைய இருந்துச்சு. நம்ம எதுவும் வாங்கலை. நம்ம ஒரு லாட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்லாம். ஏன்னா டீ டைம் தாண்டி போயிட்டுருக்கிறோம். ஸோ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு சரி ஓகே இன்ஸ்டாவில் பார்க்கலாம். நம்ம எதுக்கு புது கடையில் போய் ட்ரை பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் மாற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு மகாபோலி அப்படிங்கிற ஒரு கடை பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் அந்த கடையை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா போலி ப்ளஸ் ஒரு பாயசம் வந்துட்டு ரொம்ப 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 ஃபேமஸ் கைஸ். சரி ஓகே நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போலி வாங்கிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு அந்த பாயசம் இது 2 தான் அங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ போலி பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஆனால் அந்த பாயசம் பார்த்தீங்கன்னா 180 rupees கிட்ட வருது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ என்னால் வாங்கினா கண்டிப்பாக அதை முடிக்க முடியாது, கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் போலி மட்டும் வாங்கினேன். போலி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சப்பாத்திக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டுன்னு சொல்ல எனக்கு பர்சனலாக வந்துட்டு அது ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு 2த்தையும் ட்ரை பண்ணவங்க எப்படி இருக்குன்னு வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி ஃபுட் வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டு ஏதாவது ஜூஸ் குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 டைம் வரும்போது வந்துட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஜூஸ் கடைக்கு போகலாம். ஏன்னா வந்துட்டு அது பத்மநாபன் கோவிலேருந்து வெறும் 2.5 kilometers கிட்ட அது இருக்குது. ஸோ அங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அங்கே வந்துட்டு ஷார்ஜா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ். ஸோ வந்துட்டு மஸ்ட் ட்ரைன் கூட சொல்லலாம். ஸோ அங்கே போய் வந்துட்டு ஒரு ஷார்ஜா குடித்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்து 750 ml வரைக்கும் வரும். 70 rupees. நான் உங்களுக்கு அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் காட்டுறேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு மறக்காமல் ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டும் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ கைஸ், இதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு சிவன் டெம்பிள் தான். யாராச்சும் எந்த சிவன் டெம்பிள்னு கெஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு அதையும் மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு உங்களோட கமெண்ட் வந்துட்டு ஹைலைட்டாக பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எனக்கு பின் பண்ணுங்க. ஸோ டாட்டா, பை பை.